அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 25/3/2025 காலை 9:30 நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அறிவித்தது போல தான். அதாவது பெரும்பான்மையான இடங்களில் வறண்ட வானிலையாகவும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில், அதாவது ஈரோடு மற்றும் அந்த கோயம்புத்தூர் சுற்றுவட்டார அந்த கேரள மலைப்பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களிலும், தமிழகத்தின் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் எங்கேயாவது மழைப்பொழிவிற்கான வாய்ப்பு. பெரும்பான்மையான இடங்களில் வறண்ட காற்று, அதாவது உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று மட்டுமே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையால் மேற்கு காற்று கிழக்கு காற்று சந்திப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது பெருமளவு ஏற்படாத ஒரு சூழ்நிலை. இதன் தாக்கத்தின் காரணமாக வெப்பம் உயர்ந்தும் மற்றும் அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் மூடுபனி அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே அறிவித்தது போல தான் இன்றைக்கும் அதே சூழ்நிலை தொடரும். அப்படி இருந்தும் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகள் ஒட்டிய பகுதிகளிலையும் மற்றும் சென்னையில் பார்த்திங்கன்னா பெரம்பூர் 1.35 மில்லிமீட்டர் அளவிற்கும், கோவை மாவட்டத்தின் பில்லூர் அணைக்கட்டு மற்றும் மேட்டுப்பாளையம், ஈரோடு மாவட்டத்தின் வரட்டுப்பள்ளம் போன்ற பகுதிகளும், நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில், புதுக்கோட்டை மாவட்டத்தின் பெருங்கலூர் போன்ற பகுதிகளிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் லேசான மிதமான மழையாக ஆங்காங்கே பதிவானது. இப்படி இந்த சூழ்நிலை அடுத்த ஒரு சில நாட்களுக்கு தொடர்ந்தாலும் 26 தேதியில் 27 தேதிகளில் ஒரு சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் சேலம், ஈரோடு, நாமக்கல் போன்ற கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், தேனி, திண்டுக்கல், தென் கடலோரங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா கடலோரங்கள் தெற்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவிற்கான ஒரு லேசானது முதல் மிதமானது ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் ஒரு கனமழை அப்படின்ற மாதிரி ஒரு பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை தெரிகிறது. அது தற்பொழுது அதாவது நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதிகளில் ஒரு சுழற்சியானது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் கிழக்கு காற்றின் அலைவு என்பது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இலங்கைக்கு தெற்கு புறமாகவே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கிறது. பெரும்பான்மையான காற்று என்பது நமக்கு ஒரு குளிரலையிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்று மட்டுமே அப்படின்றது வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில், அதாவது முதல் வார பகுதிகளில் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக, அதாவது ஏப்ரல் முதல் வார பிற்பகுதியிலிருந்து 2வது வார தொடக்கத்தில் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தீவிர மழைப்பொழிவு, அதாவது ஒரு மிதமானது முதல் ஆங்காங்கே ஒரு கனமழை அப்படின்ற மாதிரி ஒரு பதிவாகக்கூடிய ஒரு வெப்பச்சலன இடிமழை போன்ற ஒரு மழைப்பொழிவு மேலடுக்கு தென்னிந்திய பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகி மழைப்பொழிவிற்கான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையால் கிழக்கு காற்றின் அலைவும் மற்றும் தெற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றும் இணைய பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தற்பொழுதைய அமைப்பு தெரிகிறது. அது அடுத்தடுத்த மணி நேரங்களில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கும் என்பதை நம்ம உன்னிப்பாக உற்று நோக்கி கவனித்து உங்களுக்கு ஒரு அறிக்கையாக வழங்குகிறோம். கண்டிப்பாக வானிலையோடு இணைந்திருங்கள். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்குட்பட்டது. நன்றி, வணக்கம்.